11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.12 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 11லிருந்து 17ஆன வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 11ஆம் கணக்கு sin of a minus b by cos a cos b plus sin of b minus c by cos b cos c plus sin of c minus a divided by cos c cos a வின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது sin of a minus b by cos a cos b plus sin of b minus c divided by cos b cos c plus sin of c minus a divided by cos c cos a என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நியூமரேட்டர் மதிப்புகளுக்கு பதிலாக sin of alpha minus பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்தலாம். sin of alpha minus பீட்டா எனும் பொழுது sin alpha cos பீட்டா மைனஸ் cos alpha sin பீட்டான்னு எழுதலாம். அப்போ நியூமரேட்டர் மதிப்புகள் ஒன்றுக்கு அந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா sin of a minus bக்கு sin a cos b மைனஸ் cos a sin bன்னு வரும். இரண்டுக்குமே cos a cos bங்கிற டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்குங்கிறதுனால தனித்தனியாக எழுதிடலாம். அடுத்த இரண்டாவது உறுப்பானது cos a sin b, இதை இரண்டாவதாக எழுதி அதுலேயும் பொதுவான வகுத்தலில் இருக்கக்கூடியது cos a cos bங்கிறத எழுதிடலாம். இடையில ப்ளஸ் குறி இருக்குது. sin of b மைனஸ் சிக்கு sin b cos c பை டினாமினேட்டர் மதிப்பானது cos b cos c மைனஸ் இரண்டாவது உறுப்பு cos b sin cன்னு வரும். cos b sin c டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பு cos b cos c ப்ளஸ்ஸு அடுத்த உறுப்பில் sin c cos a பை cos c cos a மைனஸ் cos c cos a அடுத்த உறுப்பு cos c sin a டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பு அதே சேம் cos c cos a. இதில் கேன்சல் ஆகக்கூடியதை கேன்சல் பண்ணிடலாம். முதல் உறுப்பில் cos a cos b cos b, அடுத்த இரண்டாவது உறுப்பில் cos a cos a, அடுத்த ஒன்றில் cos c cos c cos b cos b, இரண்டு cos aக்களும் இரண்டு cos cக்களும் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பார்த்துட்டோம்னா sin a பை cos a என்பது tan a-விற்கு சமம், sin b பை cos b என்பது மைனஸ் tan b ப்ளஸ் sin b பை cos b tan b மைனஸ் sin c பை cos c tan c ப்ளஸ் sin c பை cos c tan c மைனஸ் sin a பை cos a என்பது tan aன்னு எழுதலாம். ப்ளஸ் tan a மைனஸ் tan a கேன்சல் ஆகுது. மைனஸ் tan b ப்ளஸ் tan b 0, மைனஸ் tan c ப்ளஸ் tan c 0. அனைத்து உறுப்புகளுமே 0 கேன்சல் ஆகிறப்ப மதிப்பு பூஜ்ஜியமாக கிடைக்கிது. பூஜ்ஜியம் என்பது ஆப்ஷன் 3, பூஜ்ஜியம் என்பது சரியான மதிப்பு. அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கலாம். cos p theta ப்ளஸ் cos q theta ஈக்குவல் டு 0, p நாட் ஈக்குவல் டு q, n ஏதேனும் ஒரு முழு எண் n எனில் தீட்டாவின் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது cos p theta ப்ளஸ் cos q theta ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே இடதுபுறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா cos c ப்ளஸ் cos dங்கிற அமைப்பில் இருக்குது. எனவே இரண்டுமே காஸ் உறுப்புகளாக இருக்கிறப்ப cos c ப்ளஸ் d டிவைடட் பை 2 cos c மைனஸ் d டிவைடட் பை 2ங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறப்ப 2 cos cக்கு பதிலாக p theta ப்ளஸ் q theta டிவைடட் பை 2 பெருக்கல் cos of c மைனஸ் d p theta மைனஸ் q theta டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. இந்த மதிப்புகளை சுருக்கலாம். 2 வலதுபுறம் போச்சுன்னா 0 ஆகிடும். மீதம் இருக்கக்கூடியது cos of p theta ப்ளஸ் q theta பை 2 மற்றும் cos of p theta மைனஸ் q theta பை 2 ஈக்குவல் டு 0 என்பது பெருக்கல்ல இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக எடுத்து பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது cos of p theta ப்ளஸ் q theta பை 2 ஈக்குவல் டு 0 எனில் p theta ப்ளஸ் q theta பை 2 ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் 0. அதாவது காசோட எந்த உறுப்புக்கு மதிப்பு எந்த கோணத்தின் மதிப்பு பூஜ்ஜியமாக வருதுன்னா அதனுடைய பொது வடிவம் தீட்டாவை பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப p ப்ளஸ் q பெருக்கல் தீட்டா டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2n ப்ளஸ் 1 பெருக்கல் பை பை 2. பை பை 2 மட்டும் கிடையாது, 90 மற்றும் 90ன் மடங்குகளுக்கு மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும். இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு 2 கேன்சல் பண்ணுறப்ப மீதம் இருக்கக்கூடியது p ப்ளஸ் q பெருக்கல் தீட்டா ஈக்குவல் டு 2n ப்ளஸ் 1 பெருக்கல் பை. இது சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். இதே போல் மற்றொரு உறுப்பு என்ன cos ஆஃப்
பி டீட்டா மைனஸ் கியூ டீட்டா பை 2 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துலையும் காசின் எந்த மதிப்பிற்கு பூஜ்ஜியங்கிற மதிப்பு கிடைக்குன்னா 2n+1 பெருக்கல் π/2 தான். எனவே பி டீட்டா மைனஸ் கியூ டீட்டா பை 2 என்பதற்கு எப்படி எழுதிக்கலாம்? 2n+1 பெருக்கல் π/2ங்கிறது 90 மற்றும் 90 மடங்குகளின் மதிப்புகள் பூஜ்ஜியமாக அமையும். 2 கேன்சல் ஆக போக பி டீட்டா மைனஸ் கியூ டீட்டா டிவைடட் பை 2 கேன்சல் ஆகுது. மீதம் கிடைக்கக்கூடியது 2n+1 பெருக்கல் பை. அப்போ இதிலிருந்து டீட்டாவை பொதுவாக வெளியிட, அதாவது பி மைனஸ் கியூ பெருக்கல் டீட்டா ஈக்குவல் டு 2n+1 பெருக்கல் பை. டீட்டாவை எப்படி எடுக்கலாம்? 2n+1 பெருக்கல் பை பை பி மைனஸ் கியூ பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். இதை 2ன்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல முதல் சமன்பாட்டிலேயே டீட்டாவை மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு பி ப்ளஸ் கியூவை வலதுபுறம் கொண்டு வரப்போ 2n+1 பெருக்கல் பை டிவைடட் பை பி ப்ளஸ் கியூன்னு கிடைக்கும். 1 மற்றும் 2லிருந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். டீட்டாவின் மதிப்பு 2n+1 பெருக்கல் பையங்கிற நியூமரேட்டர் பொதுவாக இருக்குது. டினாமினேட்டரில் மட்டும் முதல் சமன்பாட்டில் ப்ளஸ் ஒன்று, அடுத்த ஒன்றில் மைனஸ் ஒன்றும் இருக்குது. எனவே டீட்டாவின் மதிப்பு 2n+1 பெருக்கல் பையனை நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுறோம். டினாமினேட்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்த்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கியூன்னு கொடுக்கலாம். இந்த விடையானது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 2 பை பெருக்கல் 2n+1 டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் கியூ என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 13ஆம் கணக்கு பார்க்குறோம். x² + ax + b = 0வின் மூலங்கள் tan ஆல்ஃபா மற்றும் tan பீட்டா எனில் sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை sin ஆல்ஃபா sin பீட்டாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் 2 மூலங்கள் tan ஆல்ஃபா மற்றும் tan பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது. மூலங்களிலிருந்து மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் முதல்ல கணக்கிடலாம். வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாடானது x² + ax + b = 0. இரண்டு மூலங்களானது இரு மூலங்கள் tan ஆல்ஃபா மற்றும் tan பீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து மூலங்களின் கூடுதல் tan ஆல்ஃபா + tan பீட்டா. மூலங்களின் கூடுதலுக்கு உண்டான நிபந்தனை இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தோடு ஒப்பிடலாம். பொது வடிவமானது ax² + bx + c = 0 எனில் மூலங்களின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை -b/a. b என்பது x-இன் கெழு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய x-இன் கெழுவானது ஏன்னு இருக்கு. -a/x²-இன் கெழு 1, a/1 எனும் பொழுது மதிப்பு -a. மூலங்களின் பெருக்கலானது tan ஆல்ஃபா பெருக்கல் tan பீட்டா. மூலங்களின் பெருக்கல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை c/a. c என்பது மாறிலி உறுப்பை குறிப்பிடும். மாறிலி உறுப்பானது b/x²-இன் கெழு 1, b/1 எனும் பொழுது மதிப்பு b. கணக்கிட வேண்டிய மதிப்பு sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை sin ஆல்ஃபா sin பீட்டாவின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது முற்றொருமை எழுதிடலாம். முற்றொருமையானது sin ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் cos ஆல்ஃபா sin பீட்டா டிவைடட் பை வகுத்தல்ல இருக்கக்கூடிய உறுப்பானது sin ஆல்ஃபா sin பீட்டா. இரண்டு உறுப்புகளையும் தனித்தனியாக பிரிக்கலாம். தனித்தனியாக பிரிக்கும் பொழுது sin ஆல்ஃபா cos பீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பானது sin ஆல்ஃபா sin பீட்டா ப்ளஸ் cos ஆல்ஃபா cos sin பீட்டா டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பானது sin ஆல்ஃபா sin பீட்டா. sin பீட்டா கேன்சல் ஆகுது. முதல் உறுப்பில் sin ஆல்ஃபா கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் cos பீட்டா பை sin பீட்டா என்பதை cot பீட்டான்னு எழுதிடலாம். ப்ளஸ் cos ஆல்ஃபா பை sin ஆல்ஃபா என்பதை cot ஆல்ஃபான்னு கொடுக்கலாம். நமக்கு தெரிந்த மதிப்புகள் tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டாவின் மதிப்பும் tan ஆல்ஃபா tan பீட்டாவின் மதிப்பு தெரியும். எனவே cot என்பதை tanக்கு மாற்றும் பொழுது 1/tan பீட்டா ப்ளஸ் 1/tan ஆல்ஃபான்னு எழுதலாம். மீசிமா எடுக்கிறப்ப பொதுவான டினாமினேட்டர் மதிப்பானது tan ஆல்ஃபா tan பீட்டான்னு வரும். முதல் உறுப்பில் tan ஆல்ஃபா இல்லைங்கிறதுனால ஒரு tan ஆல்ஃபாவால் நியூமரேட்டரை பெருக்கிறோம். இரண்டாவது உறுப்பில் tan பீட்டாங்கிறது இல்லைங்கிறப்ப ஒரு tan பீட்டாவால் பெருக்கிறோம். tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டாவின் மதிப்பானது -a பிரதியிடுறோம். பை tan ஆல்ஃபா tan பீட்டாவின் மதிப்பானது b என அமைந்துள்ளது. bன்னு பிரதியிடுறோம். -a/b என்பது தேவையான sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை sin ஆல்ஃபா sin பீட்டாவின் மதிப்பு ஆகும். ஆப்ஷன் 3 -a/b என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 14ஆம் கணக்கு பார்க்கிறோம். முக்கோணம் ABCயில்
சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 2 எனில் அந்த முக்கோணமானது சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், எந்த வகையான முக்கோணம் என கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 2. இது என்ன வகையான முக்கோணம்னு கணக்கிடுவதற்கு இந்த சமன்பாட்டில் இருந்து நாம் தீர்வு கணக்கிடலாம். சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு 2 சைன் ஸ்கொயர் பியும் சைன் ஸ்கொயர் சியும் வலதுபுறம் கொண்டு போகிறோம். மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. இப்போ சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 2 பிரிக்கிற 1 + 1ன்னு பிரித்து எழுதிட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி அப்படியே எழுதுகிறோம். சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, ஒரு எண்ணை சைன் ஸ்கொயர் பியோடையும் ஒரு ஒன்றை சைன் ஸ்கொயர் சியோடையும் இணைக்கிறோம். சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி என்பது காஸ் ஸ்கொயர் பிக்கு சமம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சி என்பது காஸ் ஸ்கொயர் சிக்கு சமம், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு இங்கே கொடுத்துடலாம். சைன் ஸ்கொயர் ஏவும் ஏ மதிப்பும் பி மதிப்பு இடதுபுறம் வர மாதிரி கொண்டு வந்துடலாம். சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு வலதுபுறம் காஸ் ஸ்கொயர் சி மட்டும் கொடுக்கலாம். பியையும் சைனுக்கு மாத்திரம் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல முற்றொருமையை பயன்படுத்துகிற ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பின்னு கொடுக்கலாம். எனவே ஏ ப்ளஸ் பி எனும் பொழுது சைன் ஏ ப்ளஸ் காஸ் பி பெருக்கல் சைன் ஏ மைனஸ் காஸ் பின்னு கொடுக்கலாம். ஈக்குவல் டு மதிப்பு காஸ் ஸ்கொயர் சி. ப்ராக்கெட்டில் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஆஃப் பி என்பதை சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டான்னு கொடுக்கலாம். சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா என்பது முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதியில் அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ் குறி. சைன் என்பது காசாக மாறும். எனவே சைன் ஆஃப் 90 மைனஸ் பி என்பது காஸ் பிக்கு சமம். இப்போ காஸ் பியை சைன் ஆஃப் 90 மைனஸ் பின்னு எழுதலாம். இதே போல் இரண்டாவது ப்ராக்கெட்டில் சைன் ஏ மைனஸ் காஸ் பி என்பதை சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் பின்னு கொடுக்குறோம். ஈக்குவல் டு மதிப்பு காஸ் ஸ்கொயர் சி. முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். முற்றொருமையானது சைன் சி ப்ளஸ் சைன் டி எனும் பொழுது 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. அதே போல் மற்றொரு முற்றொருமையானது சைன் சி மைனஸ் சைன் டி, அதாவது இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு சைன் சி மைனஸ் சைன் டி எனும் பொழுது முதல்ல காஸ் உறுப்பு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. இந்த இரு முற்றொருமைகளையும் இங்கே பயன்படுத்துகிறோம். முற்றொருமைகளை பயன்படுத்திட்டு விரிவாக்கம் செய்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2, சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி டிவைடட் பை 2 பெருக்கல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் பி டிவைடட் பை 2. இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு 2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி டிவைடட் பை 2 பெருக்கல் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் பி டிவைடட் பை 2ன்னு மதிப்புகள் கொடுக்கலாம். ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. வலதுபுற மதிப்பு அப்படியே எழுதிடலாம். இரண்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஒன்றா இணைக்கிறப்ப ஒரே கோணங்கள் வரக்கூடியதை ஒரே மதிப்பாக எழுதிடலாம். அதாவது 2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி பை 2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி பை 2 இதை ஒரு உறுப்பாகவும், அடுத்த ஒரு 2 சைன் ஆஃப் ஏ ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் பி டிவைடட் பை 2 பெருக்கல் இதே போல் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இதை ஒரு உறுப்பாகவும் இணைக்கிற. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சிக்கு சமம். முற்றொருமை பயன்படுத்துறதுக்காக 2 சைன் ஏ காஸ் ஏ எனும் பொழுது மதிப்பு சைன் 2ஏவிற்கு சமம். எனவே சைன் 2ஏ, ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி டிவைடட் பை 2ன்னு கொடுத்துடலாம். இதே போல் அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு அதே சைன் 2ஏ, 2 பெருக்கல் கோணமானது ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் பி டிவைடட் பை 2ன்னு மதிப்புகள் இருக்குது. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. ஒரு 2 இந்த இடத்துல கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் 90 டிகிரி மைனஸ் பி, அடுத்த ஒன்றில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் 90 டிகிரின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. முதல் உறுப்பு
சைன் ஆஃப் 90 டிகிரி ப்ளஸ் ஏ மைனஸ் பிங்கிறத அப்படியே எழுதிடுறோம். அடுத்த ஒன்றில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்பதால் 180 மைனஸ் சின்னு ஏ ப்ளஸ் பிக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் நமக்கு மதிப்பு மைனஸ் 90 டிகிரின்னு இருக்குது. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. இப்போ சைன் ஆஃப் மதிப்பு முதல் மதிப்பு அப்படியே எழுதுகிறோம். சைன் ஆஃப் 90 ப்ளஸ் டீட்டா என்பது இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் பகுதியில் சைனுக்கு ப்ளஸ் குறி. அப்போ சைன் ஆஃப் 90 ப்ளஸ் டீட்டா என்பதை 90 டிகிரி இருக்கிறதுனால காசுன்னு மாற்றிக்கலாம். காஸ் டீட்டான்னு எழுதலாம். டீட்டாவுக்கு பதிலாக கோணம் ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அடுத்த ஒன்றை சுருக்கிறோம். சைன் ஆஃப் 180 மைனஸ் 90 எனும் பொழுது மதிப்பு 90 டிகிரி மைனஸ் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சிஇ. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிஇ. சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா எனும் பொழுது காஸ் டீட்டாவிற்கு சமம். மதிப்பு காஸ் சி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் சி. காசியும் காசியும் கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் சி. இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு காஸ் உறுப்பு கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சிக்கு சமம். ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி. தேவையான நிபந்தனையை நிறுவுறதுக்கு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிக்கு சமம். அந்த நிபந்தனையை எடுக்கிறோம். அதில் இதை பயன்படுத்துகிறோம். ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சிங்கிறத ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக ஏன்னு பிரதியிடுறோம். ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏ ப்ளஸ் ஏ எனும் பொழுது 2a ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். எனவே ஏ ஈக்குவல் டு 2 வலதுபுறம் கொண்டு வரப்ப வகுத்தல்ல கொடுக்கலாம். பை 2 ஓ 2 2 9 2 18 ஒரு 0. ஏ ஈக்குவல் டு மதிப்பு 90 டிகிரின்னு கிடைக்குது. ஒரு முக்கோணத்தின் 3 முனைகளில் ஏதாவது ஒரு கோணமானது 90 டிகிரியா அமைந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு செங்கோண முக்கோணமாக தான் அமையும். எனவே ஆப்ஷன் 3 செங்கோண முக்கோணம் என்பது சரியான மதிப்பாகும். ஆப்ஷன் 3 செங்கோண முக்கோணம் என்பது சரியான மதிப்பாகும். அடுத்து 15ஆம் கணக்கு பார்க்கிறோம். எஃப் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைன் டீட்டா பிளஸ் மாடுலஸ் ஆஃப் காஸ் டீட்டா கமா டீட்டா பிலாங்ஸ் டு ஆர் எனில் எஃப் ஆஃப் டீட்டா அமையும் இடைவெளி என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எஃப் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் சைன் டீட்டா பிளஸ் மாடுலஸ் காஸ் டீட்டா. டீட்டா அமையக்கூடிய இடைவெளியை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இடைவெளி கணக்கிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வர்க்கப்படுத்தலாம். எஃப் ஆஃப் டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர் இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். வலதுபுறம் வர்க்கப்படுத்துகிறப்ப மாடுலஸ் ஆஃப் சைன் டீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் காஸ் டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். இயற்கணித முற்றொருமை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை பயன்படுத்துகிறோம். எனவே மதிப்பானது ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் சைன் டீட்டா பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் காஸ் டீட்டான்னு இருக்குது. மாடுலஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். மாடுலஸுங்கிறப்ப மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்த உறுப்பு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் சைன் டீட்டா காஸ் டீட்டா 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா எனும் பொழுது சைன் 2 டீட்டான்னு முற்றொருமையை எழுதலாம். இந்த இடத்துல மாடுலஸ் இருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் சைன் 2 டீட்டான்னு கொடுத்துட்றோம். கோணமானது சைன் 2 டீட்டா. எஃப் ஆஃப் டீட்டா ஹோல் ஸ்கொயரின் மதிப்பானது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவின் மதிப்பு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சைன் 2 டீட்டா. இதிலிருந்து எஃப் ஆஃப் டீட்டாவின் இடைவெளி கணக்கிடுவதற்கு இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சைன் 2 டீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் சைன் 2 டீட்டாக்கு பதிலாக அதனுடைய மதிப்புகளை பிரதியிடுறோம். ஒரு சைன் டீட்டாவின் குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 0 இருக்கும். ஏன்னா மாடுலஸில் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் நம்பர் குறை எண்ணை கொடுக்கறது இல்லை. மாடுலஸில் குறை எண் கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு பாசிட்டிவாக தான் இருக்கும். -1ன்னு ஏது பிரதியிட்டோம்னாலும் +1 தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சைன் டீட்டாவோட இடைவெளின்னு பார்க்குறப்ப -1, +1ங்கிற இடைவெளியாக அமையும். இதில் -1 கொடுத்தாலும் +1 தான், +1 கொடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் சைன் 2 டீட்டாவின் மதிப்பு +1 தான். எனவே 0 எடுக்கிறோம் மிகை எண்களில் மட்டும். சைனுக்கு 0ன்னு கொடுத்துட்டப்ப எஃப் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் குறைந்தபட்ச மதிப்பாக 0ன்னு கொடுக்குறப்ப √1ன்னு கிடைக்கும். √1 எனும் பொழுது மதிப்பு 1. இதே எஃப் ஆஃப் டீட்டாவுக்கு சைன் 2 டீட்டாவுக்கு பதிலாக மிக அதிகபட்ச மதிப்பு 1ன்னு கொடுத்தோம்னா 1 ப்ளஸ் சைன் 2 டீட்டாவுக்கு 1 மதிப்பு 1ன்னு பிரதியிடுறோம். 1 + 1ங்கிறப்ப மதிப்பு √2. எனவே எஃப் ஆஃப் டீட்டா அமையக்கூடிய இடைவெளியானது 1, √2. 1, √2 என்பது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 2
க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் 1, √2 என்பது சரியான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.